ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். வீட்லேயே இருக்க போர் அடிக்குது. சரக்கு அடிக்க போகலாமா? மச்சானுக்கு ஃபோன் பண்ணுவான், என்ன பண்ணுறான்னு தான் கேட்கலாம். எங்க மச்சான்? வீட்டில். சரக்கு அடிக்க போகலாமா? சரக்கா? சேடா மச்சான், நான் வரலடா. என்ன மச்சான், திருந்துட்டியா? ஆமாம் மச்சான், இப்போலாம் வெறும் கொக்கைன் தான். அப்படின்னா கொக்கைன்னா என்ன? நீ சின்ன பையன் மச்சான், போன வைடா. டே இருடா. சொல்லுடா. அது குச்சா போதை வருமா? டே போதையா? நீ அப்படியே சொர்க்கத்தையே கண் முன்னாடி பார்க்கலாம்டா, ஆனால் அதை குடிக்க முடியாது. அப்புறம் என்ன பண்ணுறது? அதை மூந்து பார்த்தாலே போடும். விக்ரம் படம் ரோலக்ஸ் மாதிரி. ரோலக்ஸா? சொல்லும்போது சூப்பராக இருக்கே. அடிச்சுப்பாரு மச்சான், கிஸ்ஸாவாக இருக்கும். அப்படின்னா வாங்கிட்டு வா மச்சான், ட்ரை பண்ணி பார்க்கலாம் அதையும். டே அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லிடா, என்கிட்ட காசு வேறு இல்லை. காசெல்லாம் ஒரு பிரச்சனையா மச்சான், வாங்கிட்டு வா மச்சான், நான் ஜிபே பண்ணுறேன். அப்போ ஓகே மச்சான், ஜிபே பண்ணு. அல வணக்கம் தல. அல குழம்பு வேணும். வரும் சார். சரி, நான் கூப்பிட்றேன். என்னப்பா? அல பவுடர் வேணும் தல. பவுடராப்பா? ஏன் ரொம்ப நாள் ஆளே காணும்? இல்லை, கொஞ்சம் பட்ஜெட் ப்ராப்ளம்னால தான் வர முடியல. வாங்க, இப்போ தான் எடுத்தாங்க. வாங்க. ரைடு கொஞ்சம் அதிகமாக இருக்குப்பா. இல்லை, எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல தல, எனக்கு வேணும் இப்போ. சரி, கிடைக்கிற டவுட் தான், போய் பார்க்கலாம். சரி வாங்க. ஆமாம் தல, அமௌண்ட் அதிகமாக சொல்லுங்க. ஆமாம், எவ்வளோ அமௌண்ட்டு? இந்த மாதிரிலாம் சரக்கு இல்லைப்பா, எல்லாம் ரைடு அதிகமாக இருக்குது. முதல் ஒரு 4 ரூபா இருந்துச்சு, இப்போல்லாம் 1000 வச்சு 5000 ஆயிடுச்சு. 5000 அமௌண்ட்டெல்லாம் இருக்குல்ல? அதெல்லாம் இருக்குதுல்ல. சரி சரி, போய் வாங்கிட்டு வரேன். ஓகே தல. எப்படி கையில் காசு கொடு. தல ஜிபேல பண்ணுறேன். பண்ணிடுவில்ல? பண்ணிடுவோம் அதெல்லாம். சரி, இங்கேயே நீ காற்று வாங்கிட்டு இரு. ஓகே. போயிட்டு வந்துடுறேன். சரி ஓகே தல. இந்த பக்கம் போன இந்த பக்கம் வர ரைடு ஜாஸ்தி தம்பி, அதெல்லாம் அமௌண்ட்டு தம்பி. ஜிபேல பண்ணுறதுல. ஜிபேயா? நம்பர் இருக்குல்ல? இருக்குதுல்ல, உங்கள் நம்பர் இருக்கு. அதுக்கே போட்டுட்டு. சரி ஓகே. வேறு நம்பரை மாற்றி போட்டோன்னா இன்னொரு நாள் சரக்கு இருக்காது. கண்டிப்பாக உங்கள் நம்பர் தான் தர போடுவேன். சரி போட்டு. ஓகே. இதெல்லாம் ஆயிடுச்சு பாருங்க. 5000. ஆமாம் தர வந்து. ஓகே தர. பார்த்து மாட்டினாலும் என்னையே சொல்லக்கூடாது. ஓகே தல. தல ஒரு நிமிஷம். என்ன தம்பி? தல அப்படியே நீங்களும் வரலாம். அப்போ யாரையும் இந்த காலத்தில் நம்ப முடியாது. என்ன தல இத்தனை நாளாக வாங்குறேன், எம்எல் நம்பிக்கை இல்லையா தல? நம்பிக்கையான நடந்ததில்ல. நீ இதனால வரை எந்த பிரச்சனையும் வந்தது இல்லை என்னால். நீ பிரச்சனை இல்லை, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். அல்ல அதெல்லாம் ஒரு பிரச்சனை வராதல்ல, நான் பார்த்துக்கிறேன். எல்லாம் நம்பிக்கையான பசங்க தான். வாங்க போகலாம். வாங்க போகலாம். என்ன தம்பி, என்னாச்சு? அதான் அவனுக்கு ஃபோன் பண்ணிக்கிறேன். வந்துடுறேன். ஹலோ மச்சான், பொருள் வாங்கிட்டேன். எங்கே இருக்க? மச்சான் நான் ரெகுலர் ஸ்பாட் இருக்குல்ல, அங்கே இருக்கிறேன்டா. அங்கே இருக்கிறியா? ஆமாம். சரி ஓகே மச்சான், வந்துடுறேன். சரி வா. வா எங்க? அதாங்க எப்பயுமே ரெகுலராக அடிக்க கொடுத்துருக்குறேன்.
மச்சான் மச்சான் வா வா வண்டியா வந்துட்டேன். யார் மச்சான் இவரு? இவர்தான் மச்சான் நம்ம டீலரு. சரி வாங்க வாங்க ஏன் என்ன மச்சான் பொருள் வாங்கிட்டியா? வாங்கிட்டேன் மச்சான். நீ காமிப்பா என்ன புதுசு அது இதுன்னு நீ காமிப்பாக்கலாது. இதான் பொருள் என்ன பார்த்துக்கோ. கட்சி அது உள்ளக்குள்ளதான் மச்சான் இருக்கும், மாட்டிப்போம்ல அப்புறம். ரொம்ப இதா. ஆமா மச்சான், அதெல்லாம் ரொம்ப காஸ்ட்லி. என்னடா இது குளுக்கோஸ் பவர் மாதிரி இருக்கு. அடிச்சு பாரு, வேற லெவல்ல இருக்கும். என்ன தம்பி புதுசா மாத்தல நீ இழுத்துப்பார் தெரியலாம். எனக்கு தெரியாதல நீங்க பண்ணிக்காமீங்க பண்றேன். அவர் பண்ணுவாரு, அவன் பண்ணி பார்த்து பண்ணு. இதுதான் இதே ஆப்புக்கு மேல ஆகும் உனக்கெல்லாம். எடுத்துக்கணும் போட்டுக்கணும். சரி இவ்வளோக்கா தம்பி மேட்டார் தான். நம்மகெல்லாம் இதெல்லாம் பழகிடுச்சு தல. என்ன எதுக்கு தம்பி புது ஆள்லாம் கூப்பிட்டு வர? அதான் அவன் பழகட்டும் தல, அவங்க எல்லாம் பழகட்டும். போலீஸ் கிலீஸ்க்கான கேஸ் அதெல்லாம் எதுவும் மாட்ட மாட்டான் தல. சரி நான் சொல்லி தரட்டா? அவனுக்கு சொல்லித்தாங்க தல, அவனும் அடிக்கிட்டோம். டேய் கையை காட்டு. போட்டு இழு முக்குல. எப்படி மச்சான் இருக்கு? என்ன சுத்தரா தலை இப்போ இதுக்கே தம்பி? ஃபர்ஸ்ட் டைம் தான் தல, அதனாலதான் அப்படி இருக்கு. இல்ல தம்பி பார்த்து எல்லாம் இருந்துக்கும். சரக்கெல்லாம் அதெல்லாம் மாட்ட மாட்டான் தல, அதெல்லாம் நாங்க அதெல்லாம் பாத்துக்கிறோம் நல்லா. உனக்காக தான் தந்துட்டு இருக்கு. அதெல்லாம் பாத்துக்கலாம் தல, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. யாருக்கும் நான் தர மாட்டேன். நீயே உட்காந்து நீ என்ன அல்லே நான் அடிக்கிறேன். நேற்று அடிச்ச கொக்கை நல்லா இருந்துச்சு, இன்னைக்கு அடிச்சு பார்க்கலாமா? மச்சானுக்கு ஃபோன் பண்ணுவோம். வீட்டுல வீட்லயா? சரி நேற்று அடிச்ச கொக்கை எனக்கு சூப்பர் மஜாவா இருந்துச்சு, இன்னைக்கு ட்ரை பண்ணலாமா? மறுபடியுமா? ஆமா. சரி ஓகே மச்சான், ஒரு 1000 ரூபா அனுப்பு. 5000மா? மச்சான் அது ரொம்ப காஸ்ட்லி, அதான். சரி மச்சான், உங்களுக்கு நான் ஜிபேல 5000 ரூபா சென்ட் பண்ணி விடுறேன். சரி ஓகே மச்சான் அனுப்பு. தல வணக்கம் தல. பொருள் வேணும். இருந்தது பவுடர் அவ்வளோ முடிஞ்சது. இல்ல எனக்கு இப்ப வேணும் தல, தலை ரொம்ப வலிக்குது. முடிஞ்சது தம்பி. வேற எல்லாம் எதுவுமே இல்லையா? தூரம் கேட்கறதுனால ஊசி இருக்கு வேணுமா? ஊசியா? அது எவ்வளோ தல? 7000. 7000 ரூபா ஆகுமா? ம் தல என்ன ஒரு 2000 ரூபா பத்தல தல. இருங்க தல, நான் ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். மச்சான் சொல்லு மச்சான். மச்சான் ஒரு 2000 ரூபா பத்தல. ஏய் முதல்ல ஏன் அனுப்பிவிட்டேன்? மச்சான் அந்த பொருள் இல்லையாம்மா, இப்ப வேற பொருள் தான் இருக்காமா. சரி சரி, இப்போ எவ்வளோ வேணும்? இன்னும் ஒரு 2000 ரூபா எக்ஸ்ட்ரா வேணும். சரி ஜிபே பண்ணுறேன். ஓகே உடனே பண்ணு. சரி. தல உங்களுக்கு அனுப்புறேன் தல. உங்களுக்கு அனுப்புறேன் ஜிபேல. சரி நீங்க அந்த பொருள் கொடுங்க. அனுப்பிவிடு. இருங்க தல, அமௌண்ட் அனுப்பட்டும். அதெல்லாம் வந்துருச்சு, சென்ட் பண்றேன். தல அனுப்பிட்டு பாருங்க. இந்த சம்பே பார்த்து பார்த்து பண்ணு சரியா? ஓகே தல. தல இதோட பவர் என்ன பவுட்ரு விஜய் பார் சொர்க்கமே என்னன்னு தெரியும். அப்படியே தல. சரி ஓகே தல, சரி வரேன் தல. ஏய் மச்சான், பொருள் வேண்டி வீட்டுக்கே வந்துட்டேன். வீட்டை பூட்டிட்டு எங்கடா போனேன்? பொருளோட என்கிட்ட இருக்குடா, சீக்கிரம் வாடா வீட்டுக்கு. முன்னாடி திரும்பி வந்துட்டேன். மச்சான் இது என்ன பண்றது? மச்சான் இதுவா, இது இப்படி எடுத்து போட்டுக்கிட்டோம்னா கிஸ்ஸாவா இருக்கும். போட்டு பாரு. போட்டு பார்க்கலாம். ஃபோன் பண்ணிட்டே இருக்காரு. யாரா
ஆரம்பிச்சிடும். தங்கச்சி சும்மா காசு கொடு காசு கொடு. சரி எழுத்து பேசு, என்னன்னு கேளு. ஹலோ, என் ஃப்ரெண்ட் நித்யாவோட தம்பி சீரியஸ்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கு. ஸோ கொஞ்சம் அமௌண்ட் தேவைப்படுது, தர முடியுமா? நித்யாக்காக உசுரை கூட கொடுப்பேன், அமௌண்ட் கொடுக்க மாட்டேன்னா? சரி, அக்கௌண்ட்டில் ஜிபே பண்ணுறேன். என்ன ஹாஸ்பிட்டல் சொல்லு. ஓகேண்ணா. நம்ம டாக்டர் ராமண்ணா கிளினிக் தானா? ராம் கிளினிக்கா? சரி, நான் வந்துடுறேன். முகேஷுக்காண்ணா? முகேஷுக்கு ஓகேண்ணா. பட் என்னண்ணா ரொம்ப நித்யா. ஆமாம், நித்யாங்க நித்யா அண்ணா என் அண்ணன் கிட்ட பேசிட்டு இருக்கா. என்ன சேதுவா? நீ என்ன பண்ற? ஃபர்ஸ்ட் போயிட்டு சேது வர சொல்றியா? அப்படியே கூட நித்யாவை வர சொல்லு. சரி ஓகேண்ணா. அண்ணா ஓகே, பரவாயில்ல. நான் டாக்டர் உன்னே நித்யாவும் வர சொல்லுவேன். உள்ள வரலாமா? வாங்க. அப்புறம்டா சேது, எப்படி இருக்க? நல்லா இருக்கா? நீ நல்லா இருக்கியா? நான் இருக்கேன். அம்மா முகேஷ் என்னாச்சு? முகேஷ்கா எல்லாமே ட்ரெஸ் பண்ற வேலை தான்டா. ஆமாம் நித்யா, எக்ஸாம் அவனுக்கு எது அமௌண்ட்டு? அது டேய், அதை நானே சொல்றேன். எதுக்கு அந்த மட்டும் இருக்க? இப்போ நம்மலாம் சின்ன பையனா இருக்கும்போது பணம் கேட்டால் என்னடா பண்ணுவாங்க? தள்ளம்னாலே ஓய்ங்கி 2 தட்டி தட்டி எனக்கு எதுக்கு காசுன்னு கேட்பாங்க. ஆனால் இப்போ இருக்க பசங்களுக்கு பணம் கேட்டால் அப்படியே பண்ணுறாங்க. இல்லை, பெத்தவங்கிட்ட போய் பணம்னு கேட்டால் போதும். அவங்க தரலன்னா என் பசங்க என்ன திரும்ப பண்ணுறானுங்க? சாப்பிட மாட்டேன்றானுங்க, தூங்க மாட்டேன்றானுங்க. உடனே பெத்தவங்க கூட பேசவே மாட்டேன்றானுங்க. இது பெஞ்சிட்டு பார்த்தீங்க, ஐயோ நம்ம பையன் நம்ம கூட பேச மாட்டேன்றானே, ஒழுங்காக தூங்க மாட்டேன்றா, சாப்பிட மாட்டேன்றா, இதனால உடம்பு கெட்டு போயிடுறான்னு பணத்தை தராங்க. அப்படி தர பணத்தை என்ன அவனுக்கு நல்லதுக்கு தான் யூஸ் பண்ணுறானுங்க. டேய், முக்கிய மாதிரி தினமும் எத்தனை கேஸ் இருக்குமாடா நான் பார்த்துட்டு இருக்கேன். ஆமாண்டா, ஸ்டூடெண்ட்ஸில் எப்படி ஸ்ப்ரெட் ஆகுது? என்னடா சரி இப்படி கேட்க? இப்போ என்ன பண்ணுறதுன்னா, அதாவது இப்போ ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, பசங்களுக்கு விற்கிறதுக்குன்னு தனியாக ஒரு கூட்டம் வச்சுருக்காங்க. அந்த கூட்டம் இல்லாமல் இப்போ பசங்களுக்குள்ளே ஆளுங்களாக சேர்த்து இப்போ அந்த பசங்களுக்கு எப்படி சாட்டிஸ்ஃபைட் ஆகுது. இப்போ ஒருத்தர் வந்து டீலராக இருக்கான் அந்த ஸ்கூல் பசங்களே, ஸோ அந்த பையனுக்கு ஃப்ரீயாக ட்ரக்ஸ் தரானுங்க. இல்லைன்னா அந்த ட்ரக்ஸை விற்று தரது மூலிமா கமிஷன் வேறு தந்துடுறாங்களா. ஸோ இதில் வந்து வருமானம் அதிகமாக கிடைக்குது. ஸ்கூல் பசங்களும் படிக்கிறதுல ஆர்வத்தை காட்டாமல் இந்த ட்ரக்ஸ் விற்கிறதுல ஆர்வத்தை காட்டி அதை நோக்கியே போயிட்டு இருக்காங்க. ஆமாம் மச்சான், இதோட சைட் எஃபெக்ட்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் தெரியுமா? என்னடா இப்படி கேட்ட? இப்போ யூடியூப்லாம் காப்பியே பார்க்க மாட்டேன். இப்போ பாரு, யூடியூப் ஓப்பன் பண்ணாலே ட்ரக்ஸை பற்றின நியூஸஸ் தான். இப்போ கூட ஒன்று காட்ட போகிறேன். சரி தான், இது மட்டும் இல்லாமல் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இன்னும் இருக்குது? இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம ட்ரக்ஸை பொறுத்த கோலமாவு மாதிரி இருக்கிறாங்க, அது பேர் கொக்கைன்னு சொல்கிறாங்க. ஸோ அதை எடுக்கிறானுங்க, இப்படி மூக்கில் வச்சு தேக்கிறானுங்க, போதை வருதுன்றாங்க. ஆனால் அப்போ யாரும் யோசிக்கிறது இல்லை. அந்த போதை போகிறதுக்கு முன்னாடி இந்த நாசித்தூளை இருக்கு இல்லையா, இந்த நாசித்தூளை வழியாக அந்த மூளைக்கு போகக்கூடிய ஒவ்வொரு அணுக்கள்லையுமே அந்த ட்ரக்ஸானது கலந்து அந்த ஒவ்வொரு அணுக்களுமே இது மூலியமாக பாதிக்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஊசி முறை, அதாவது இந்த ட்ரக்ஸில் கொக்கைனாச்சு பரவாயில்ல, நாசித்தூளையே போய் அது கொஞ்சம் லேட்டாக போகுது. ஆனால் இந்த சிரிஞ்சு முறை கொடுக்குமா, இந்த ஊசி இறக்குறப்ப அந்த நரம்பு இருக்கு பார்த்தியா, நரம்பு தான் நம்ம பாடியில் வந்து இருக்கக்கூடிய எல்லா இதுக்கும் வந்து ரத்தத்தை சப்ளை பண்ணும். ஸோ அப்படிப்பட்ட அந்த நரம்பு மூலியமாக இந்த சிரிஞ்சு இறக்குறதுனால போதை வந்து உடம்புக்குள்ள சீக்கிரமாக பரவுது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல இருக்கக்கூடிய முக்கால்வாசி பாகங்கள் அந்த போதையால் ரொம்ப பாதிக்கப்பட்டு ரொம்பவுமே அது வந்து சீக்கிரத்துலேயே எப்படி சொல்கிறது பாதிக்கப்படுகிறாங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜாயிண்ட் இருக்கிறது, இப்போ பீடி சிகரெட்டு இதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் இந்த ஜாயிண்ட் இருக்கிறாங்க. வந்து என்ன சொல்லலாம்னா கஞ்சான்னு கூட நம்ம சொல்லலாம். ஸோ இப்போ இந்த கஞ்சா அடிக்கிறது மூலயமா என்ன ஆகுதுன்னா, நார்மலாக நீ பீடி சிகரெட் குடிச்சு உங்களோட லங்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிவராக இருக்கட்டும், இதெல்லாம் எவ்வளோ நாளில் பாதிக்கப்படுதோ அதை விட இது வந்து டபுள் மடங்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ இதோட அப்டேட்டட் வெர்ஷன் தான் இந்த கஞ்சா. ஸோ இப்போ இது அடிக்கிறது மூலயமா நுரையீரல் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்க எல்லாமே வந்து இது உடல் உறுப்புகள் அனைத்துமே இந்த புகையால் பாதிக்கப்படுது. ஸோ இந்த மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாண்டா. இப்போ இந்த சரக்கு அடித்தா பாதி ஆயுள் குறைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அப்போ. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா ட்ரக்ஸ் அடிக்கக்கூடிய ஒவ்வொருத்தனுக்குமே அவனோட ஆயுட்காலம் வந்து 4 கணக்கில் போயிருக்கு. அது தெரியுமா உங்களுக்கு? ஐயோ என் தம்பி இப்போ ஏதோ நம்ம முகேஷுக்கு வந்துட்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிறதால காப்பாற்றியாச்சு. ஆனால் இன்னும் கொஞ்ச நாள் போயிருந்ததுனால அவன் வந்து டேஞ்சர் ஆகிடும். இன்னொரு தடவை ஆனால் அவன் ட்ரக்ஸ் எடுக்காம மட்டும் பார்த்துக்கணும். ஓகேவா? நான் பார்த்துக்கிறேன் அவனை. இப்போ என் தம்பியை பார்க்க போகலாமா? முகேஷ் சரி போய் பாருங்க. அவன் டிஸ்டர்ப் பண்ணாமல் பாருங்க. ஓகேவா? சரி நீ மட்டும் நான் பேசுவோம். எத்தனை குடும்பம் தெரியுமா அழிஞ்சிருக்கு? கிஸ்ஸாவா இருக்கும். சொல்லு மச்சான். மச்சான் எங்க இருக்க? ஹாஸ்பிட்டல்ல. சரி புதுசா ஒரு ஜாயிண்ட் வந்திருக்காமா, அடிக்க போலாமா? இல்லடா எனக்கு வேணாம், நீ அடிக்க சரியா? டே உமாறா கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை. நான் ஒன்னு சொல்றது கேளுடா. டேய் தன் நண்பன் காட்டிய பாதையில் சென்ற இவனுக்கு தெரியாது இது இந்த கதையின் முடிவல்ல, இதுவே துவக்கம் என்று.